ஒரு பெரியவர் என்ன வேண்டுதலோ தெரியல, ஒரு தேங்காயை உடைக்கிறாருங்க. ஒரு சின்ன பையன் அதை பார்க்கறான். பார்த்துட்டு என்ன பண்றான், திடுதிடுன்னு ஓடுறான். தேங்காவை பொறுக்கிறதுக்கு இல்ல, அவன் தெருவுக்கு ஓடுறான். தெருவுக்கு ஓடி தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைக்கிறான். டே, பிள்ளையார்கொள்ள தேங்காய் உடைச்சாங்கடா, பிள்ளையார்கொள்ள தேங்காய் உடைச்சாங்கடாங்கிறான். எல்லாம் வேகமா இவனோட ஓடியாடுறான். அந்த கூட்டத்தோடு இந்த சிறுவனும் ஓடியாடுறான். வந்து அந்த அடிச்சு முடிச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு சில்லு எடுக்கிறானோ, இவனுக்கு சின்ன சில்லு மட்டும் தான் ஏன் கிடைச்சது. அது அப்படியே கடிச்சு தின்னுகிட்டே வந்தான். அப்ப அந்த பெரியவர் அவனை கூப்பிட்டு கேட்டாரு, ஏண்டா பையல, இந்த தேங்காய் உடைக்கிறத நீ மட்டும் தானே பார்த்த, நீ நினைச்சிருந்தா முழு தேங்காயும் உனக்கு கிடைச்சிருக்குமேன்னு சொன்ன. அதுக்கு அந்த பையன் சொன்னா, அட போய, முயற்சி செய்யாமல் கிடைக்கக்கூடிய முழு தேங்காவை விட முயற்சி செய்த பெற்ற இந்த சிறு பில் அப்படின்னு சொன்ன, பெருசுன்னு சொன்ன. அதுதானே என் வாழ்க்கை. எனக்கு தெரியும், நீங்களா இருந்தா சொல்லாம நீயே பொறுக்கி தேங்காய் நல்ல குழந்தைய பொறுக்கி ஆக்குறத பெருமையா பேசிட்டு கிடக்காரு. ஒரு குழந்தை தேங்காய் பிறக்கிறது பெருமையா? அங்க ஜப்பான் நாட்டில் விண்ணில் இருக்கிற நட்சத்திரங்களை பொறுக்கி கொண்டிருக்கிறான். உதிர்த்து போகிற பாகங்கள் எல்லாம் சேர்த்து பொறுத்து மீண்டும் தயாரித்து கொண்டிருக்கிறான். இவன் தேங்காய் பிறக்கணானா, அதை 10 பேர் கூட்டி வந்து பிறக்கணானா, நீ விளங்க போறது இல்லாம 10 பேரை நாசமாக்குறது இது பெருமையா? எல்லா குழந்தையும் தேங்காய் பிறக்கிட்டா இருக்கு, எல்லா குழந்தையும் ஆக்கியமாவா இருக்கு. போன விநாயகர் சதுர்த்திக்கு எங்க பக்கத்து வீட்டில் நடந்தது. பிள்ளையார் வச்சு கொலக்கட்டெல்லாம் வச்சிருக்கு. ஒரு பையன் பூஜை முடிவுக்கு முன்னாடி கொலக்கட்டை எடுத்து திங்க போறான். அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லிச்சு, பூஜை முடிவுக்கு முன்னாடி கொலக்கட்டெல்லாம் எடுக்கப்படாது. ஏன் எடுத்தானே சாமி கண்ணை குத்திரும். இந்த பையன் சொன்னா அதெல்லாம் குத்தாது. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் அப்பவே 2 எடுத்து தின்னுட்டோம். இல்ல, நல்ல விஷயத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், பொறுக்கி ஆக்கி விடாதீர்கள். அந்த பிள்ளையார் கோவிலில் உடைக்கக்கூடிய அந்த தேங்காயை பொறுக்கி சாப்பிட்டால் தான் தங்களுடைய வயிற்று பசி தீரும் என்ற நிலையில் இந்த நாட்டிலே வறுமை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையார் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கவில்லை, வறுமையில் வாடக்கூடியவர்களின் வயிற்றை அந்த பிள்ளையார் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்.